ஹே buddies, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்கறது பாப்கார்ன் ஸ்பாட். எப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம்ல, ஏன் இத்தனை நாளாக ரெகுலர் வீடியோஸ் வரலன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸாம்ஸ்னு போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு 20 டேஸ்க்கு அப்புறமேல் நம்ம சேனலில் ரெகுலராக மூவி அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபியூரியோசா எ மேட் மேக்ஸ் சகா எப்போ ஒரு தரமான ஆக்ஷன் மூவி. இன்னும் யாரெல்லாம் இந்த மூவியை பார்க்கலையோ கண்டிப்பாக ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தேட்டரில் போய் பாருங்கள். பிகாஸ் ஒரு ஆக்ஷன் சீனுமே செதுக்கி வச்சுருக்காங்க. அஃப்கோர்ஸ் பார்ட் 1 கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் சேசிங் சீன்லாம் கம்மி தான். ஆனால் அது எந்த விதத்துலையுமே இந்த மூவியை ஸ்பாயில் பண்ணலை. ஸ்டோரி பட்டுன்னு மூவ் ஆகிட்டே இருக்குது. இது மேட் மேக்ஸ் மூவியோட ஒரு ப்ரீக்வல்னே சொல்லலாம். பட் இதை பார்த்தா ஒரு ப்ரீக்வல்னே சொல்ல மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஸ்டோரி நம்மளை எங்கேஜிங்காக வச்சிருக்கு. மூவியோட ஒரு ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லிடுறேன், ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லை, ஸோ பயப்படாம பாருங்க. ஆல்ரெடி மேட் மேக்ஸ் மூவின்னு ஒரு பட்டாசான படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதோட ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக தான் இந்த மூவியோட கான்செப்ட் எடுத்திருக்காங்க. இந்த மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மேட் மேக்ஸ் மூவியை நீங்கள் பார்த்துருக்கணும். அப்போ தான் அதில் வர கேரக்டர்ஸ் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மேட் மேக்ஸ் மூவியில் வர ஃபியூரியோசாங்கிற கேரக்டரோட ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி தான் இந்த மூவியை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஃபியூரியோசாவா நடித்த நம்ம ஆன்யா டெய்லர் ஜாய் ஆக்டிங்கை சும்மா பிரித்து மெஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக டயலாக்லாம் இல்லை, ஜஸ்ட் ஆக்ஷனை வச்சு அவங்களோட எமோஷன்ஸை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபியூரியோசா சின்ன வயசு கேரக்டரை ஒரு குட்டி பொண்ணு ஆக்ட் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி கேஸ்டிங்லாம் எங்கேருந்து தான் பிடிக்கிறாங்களோ, ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங். ஈவன் அந்த குட்டி பொண்ணு தான் ஒரு 1 hour பக்கமாக ஃபியூரியோசாவை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம தார் கிறிஸ் ஹீம்ஸ்வர்த். இந்த மாதிரி ஒரு கிறிஸ் ஹீம்ஸ்வர்த்தை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. வில்லனிசமா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. மேட் மேக்ஸ் 1ல் ஒரு வில்லன் வருவானே, அவன் ஃபேஸை பார்த்தாலே பயம்தான் வரும். அவங்களே நம்ம கிறிஸ் ஹீம்ஸ்வர்த் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா சொல்லணும். இந்த மூவியோட வில்லன் மாசா இருந்ததுனால தான் ஹீரோயின் கேரக்டர் நல்லா ரசிக்க முடியுது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் அண்ட் வில்லனுக்கும் காம்பினேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகி இருந்துச்சு. தென் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்னா இந்த மூவியோட விஷுவல்ஸ் தான். அல்டிமேட்டாக காமிச்சிருப்பாங்க. ஒரு புது உலகத்துக்குள்ளேயே நம்மளை கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும். அங்கே நடக்கிற சேசிங் சீன்லாம் அவ்வளோ ரியாலிட்டியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படிடா எடுத்தீங்கன்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. அண்ட் அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரியே மியூசிக் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஒரு படி மேலேயே இருக்குது. மூவியில் நெகட்டிவ்னு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை. ஒரு சில பேர் மூவி கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு அப்படி எதுவும் தெரியல. ஓவராலாக பார்த்தா இது ஒரு தரமான மூவி. அண்ட் இது வரைக்கும் இந்த மூவியை பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த மூவியை செக் பண்ணி பாருங்க. ஓகே buddies, இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும்